அனைவருக்குமே வணக்கம். மற்றொரு காணொலியில உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மகிழ்ச்சியா இருக்குது. நாங்க ஒவ்வொரு இடங்களுக்கு புதுசான விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு காணொலி வடிவமா தந்து கொண்டிருக்கிறோம். நான் இப்போ மணியந்தோட்டத்துக்கு போற வழியில கொழும்புத்துறை, பாசையோர், குருநகர்களை தாண்டி வர அந்த வழியில தான் நிக்கிறேன் இப்ப நான். நீங்களும் நிறைய பேர் இந்த வழியால பயணித்து கொண்டிருப்பீங்க. அதுல உங்களுக்கு தெரியும் ஒரு அழகான ஒரு கடற்கரை ஒன்று இருக்குமென்று. அந்த கடற்கரைக்கு முன்னுக்கு தான் நான் இப்ப நிக்கிறேன். பின்னுக்கு இருக்குதுன்னு பாருங்க. அதுக்கு பின்னுக்கு பாத்தீங்கன்னா நிறைய கடலட்டை பண்ணைகள் எல்லாம் இருக்குது. கடலட்டை பண்ணைக்கண்டே நாங்க தனி ஒரு காணொலி ஒன்று செய்து போட்டிருக்கிறோம். அதை பார்க்காதாக்க டிஸ்கிரிப்ஷன்ல கீழே போட்டிருக்கேன் நான் லிங்க். நீங்க அதை கிளிக் பண்ணி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, இன்றைக்கு நாங்க போக வேண்டிய இடத்துக்கு நாங்க அங்க போய் பார்க்க வேண்டிய சொல்லியிருந்தேன். மணியந்தோட்டத்துக்கு போக போறேன். நாங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை பத்தி கேள்விப்பட்டேன் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி தான் இப்ப நான் நிக்கிறேன். அது என்ன விஷயம்டா, இங்க மணியந்தோட்டத்துல தும்பு கைத்தொழிற்சாலை ஒன்று இயங்கி கொண்டிருக்குது. அதுவும் பெண்கள்லாம் முன்னிலையா இருந்து செய்து கொண்டு வரணும். இதால நிறைய பெண்கள் எல்லாம் நிறைய லாபம் ஈட்டிக்கொண்டு நிறைய முயற்சிகள் எல்லாம் செய்து கொண்டு வரணும். இதை நான் உங்களுக்கு காட்டணும்னு ஆசைப்பட்டேன். ஏண்டா இதால நிறைய பேர் இதால பயனடைவினம், ஊக்கமா இருக்கு நிறைய பேருக்கு இது என்றதாலதான் நீங்க வந்தேன். இப்போ நான் உள்ள போய் தான் பார்க்கணும் என்ன மாதிரி விஷயம் என்று. வந்தாச்சுன்னா இப்போ நான் வரும்போது அந்த வாசல்லையே நீங்க பாத்துருப்பீங்க. அந்த வாசலோட அந்த கேட்டுக்கு பக்கத்திலேயே 2 கொட்டில் அடிச்சு இந்த தும்பு எல்லாமே வச்சு பாதுகாத்து கொண்டிருந்ததை நீங்க அந்த வீடியோலயே பாத்துருப்பீங்க அந்த வரும்போதே. இப்ப நாங்க பொதுவாகவே பாவிக்கிற அந்த பிரஷ்ஷா இருக்கட்டும், இல்லைன்னா தும்பு தடியா இருக்கட்டும், இல்லைன்னா அந்த தயிரா இருக்கட்டும், எல்லாமே இந்த இதுகள்ல இருந்தான் செய்யப்படுது. ஆனா நீங்க கேட்டீங்களா இது மூளைப்பொருளாண்டா, இது மூளைப்பொருள் இல்லை. இப்ப நாங்க தேங்காயை உரிச்சு அந்த பொச்சு மட்டை வேற தானே, அதுதான் மூளைப்பொருளா இருக்குது. ஆனா இவியல் என்னன்னா அதுல இருந்து செய்யாம இது எல்லாத்தையுமே வேற ஒரு ஆக்கள் செய்யும் போது அதை இவியல்கிட்ட இருந்து தும்பை மட்டும் வாங்கி வந்து இவியல் அதுல இருந்து வேற என்ன மாதிரியான செய்யக்கூடிய உற்பத்தி பொருள் எல்லாமே இங்க செய்து கொண்டிருக்கணும். இதுல இருக்க நல்ல சாஃப்டா தான் இருக்குது. ஆனால் என்ன கொஞ்சம் இந்த தும்பெல்லாம் கொஞ்சம் குத்துற மாதிரி இருக்கு. ஆனாலும் இங்க நல்ல பஞ்சு மத்தியா இருக்குது. இதுக்கு சோஃபா மாதிரி இருக்குது. ஆனா என்ன கொஞ்சம் டஸ்டா இருக்குது, அவ்வளவுதான். நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன்னா இவங்க இங்க வேலை செய்யற எல்லாருமே வேற ஒரு இடத்துலதான் அந்த பொச்சு மட்டியை எடுத்து இந்த தும்பாக்கி கொண்டு நீங்க செய்யறது வேற உற்பத்தி எல்லாம் செய்யறேன்னு. ஆனா அது இப்பயும் அப்படித்தான் செய்யணும். ஆனா இதுக்கு முதல் அந்த பின்னுக்கு தான் இருக்கு இந்த மிஷின்ல தானா இந்த அங்க இருக்கு அந்த இப்படி தும்பு இஞ்ச வரும், இதுக்கு டஸ்ட் வரும், தும்பு இஞ்சால போகும். நாங்க தும்பி எடுத்துதான் அங்க கொண்ட துப்பரை வாக்கிட்டு சிலேவர் அடிச்சுதான் கயிறாக்கும். அது இப்ப இங்க ஆக்கள் 15 பேர் இருந்து நாங்கள் இப்ப ஆக்கள் எல்லாம் குறைஞ்சு தற்காலிகமா இப்ப நாங்க வெளியில தும்பு எடுத்துதான் வேலை செய்யணும். ஆமா, இந்த இயந்திரம் இருக்குதானே, இது என்ன மாதிரி, இது பயன்பாடு என்ன மாதிரி என்றதை பத்தி நான் சொல்றதை விட அம்மா சொல்றதான் உங்களுக்கு ஓகேவா இருக்கும். சொல்றீங்க அங்க இந்த மட்டையை வச்சு அடிச்சா அங்க இருந்து வெறும் தும்பு வந்து இப்படி பறக்கும். இது டஸ் கழிவு, அதுக்குதான் இந்த நெட் போட்டு இந்த கழிவு இதுக்குள்ளால கொடுக்கணும். இது என்னது பயன்படுறது? இதுதான் தோட்டங்களுக்கு பயன்படுறது. அந்த உழுவுறதை வச்சு அது இப்படி வைக்க இது அடிக்கும். தும்பு அங்க பறக்கும், கீழே டஸ் வரும். இப்படிதான் பிச்சு இப்படி தும்பு எடுத்து இதை எடுத்து இப்படி பிச்சு இதுக்குள்ள அப்படி வைக்கணும். இது இப்படி இது இப்படி வேலை செய்து கொண்டு இருக்கும். தும்பு தனியா வரும், அங்கெல்லாம் வரும். இதுக்கு இருந்தா இப்படி அடிக்கிறோம். நாங்கள் தும்பு அங்காலும் அறந்து வெளிட்டு மறந்துட்டு ஆக்கள் ஜெனியில நீட்டாக்கும். அது இப்போ கண்ணால் 2வது வழியா பாவிக்கிறாங்க. அதுக்கு ஒரு ஆள் வேறு யாருன்னா அடிக்க, நாங்கள் அடிக்கணும். அதுக்கு வேறு யாரு
இந்த நிறுவனம் மாதிரி இருக்கு தானேம்மா, இது எவ்வளவு காலம் தொடங்கி? இப்ப 4 வருஷம். இது இப்ப நீங்களா தொடங்கினதா இல்ல ஏதாவது நிறுவனம்? நிறுவனம் வந்து எங்களுக்கு வாழ்வாதாரம் மாதிரி பயிற்சி தந்துதான் நாங்கள் இது செய்யணும். இதுக்கு பயிற்சி எடுத்து செய்யறீங்களா? எவ்வளவு பேர் இங்க வேலை செய்யணும்? இப்போ 3 பேர் தான் நிக்கிறோம். 15 பேர் இருந்தேன் நாங்க. சிலாக்களுக்கு வருது அந்த டஸ் எல்லாம் ஒத்துக்கொள்றோம். நாங்கள் இங்கே மாஸ்க் போட்டு என்ன காலமையில இருந்து வேலை செய்யறீங்க? காலம் 9 மணிக்கு வந்தா பின்னர் 5 மணி நேரம் செய்து சாப்பாடு எல்லாம் கொண்டாந்து இங்கே சாப்பிடுவோம். மதியம் சாப்பாடு போறது. இங்க இந்த ஊர்ல தான் இருக்கிறீங்களா? நாங்க மணி தோட்டம் தான் நாங்கள் தான் இருக்கோம். இங்க இருக்கிறாங்களே இங்க சுகம் தானே, உங்களை பக்கத்துல வீடும் இங்க தானே பக்கத்துல. ஓகே இருக்கு உங்களுக்கு வேலை செய்யுங்க. பிரச்சனை எனக்கு 60 வயசு. 60 வயசு உங்களுக்கு? 60 வயசு பார்த்தா தெரியுதா? 60 வயசுலயே நீங்க வேலை செய்யறீங்க. நான் நிக்கிறேன்டாலும் கொடுக்குறேன், நீங்க வந்து செய்யுங்க செய்யுங்கன்னு சொல்லி இந்த பெரியாக்குறதும் இல்லத்தானே. வெள்ளம் சின்ன சின்ன பிள்ளைகளான பகலோட சேர்ந்து ஒரு பிள்ளை படிக்குது, மெர்சிங் படிக்குது, அதோட இருந்து ஒழிஞ்ச வேலை செய்ய வரேன். இன்றைக்கு வேற இல்லை, கிளாஸுக்கு போயிட்டேன். நிறைய பேர் வேலை செய்யாம இருக்கணும். 2 பிள்ளைகள் வந்துச்சு. பொறப்பா நிக்கிறோட மேல மக்களும் மகளும் அதெல்லாம் 12 செய்யும். வீட்டுல தாயோட சேர்ந்து மீடி போடுறது. இந்த தும்பி இருக்கு தானே, இதை வச்சுதான் நீங்க அங்க உள்ள வச்சு வேற வேற உற்பத்தி எல்லாம் செய்யறீங்க. இது எவ்வளவு அளவு எடுத்து ஒன்றுல கொண்டு போகணும்? ஒரு அளவு வேணுமா இல்ல நிறைய கொண்டு போகணும்? நிறைய கொண்டு போய்தான் செய்யணும். எனக்கு ஒருக்கா செய்து காட்டுங்களா? நீங்க நானும் தீக்கிட்டு வரேன். இவ்வளவு கொண்டு அந்த அணில் கூடு மாதிரி கிடக்கு, அந்த சின்ன சின்ன கூட செய்து காட்டுங்க. எனக்கு நிறைய மிஷின் கிடக்கு. இதுல எந்த மிஷின் இருக்கு? அது அதான் இது துப்புரை வாங்கி தரேன் மிஷின். இது தும்ப நீட் பண்ணி தரேன். இதுக்கு ஓகே இதுக்குள்ள போடுறதா? கை போட கை வராம போடுறது. அங்க போகுது அது. இங்க சும்மா தூக்கி போட்டாலே அந்த மிஷினே எல்லா வேலையும் செய்யுதுன்னா இது சரியான இதா இருக்குங்க. ரப்பா இருக்குது. அந்த தும்பா தொட்டு பாருங்க. இப்ப இந்த கீழே இருக்கிற தும்பா பாருங்க. இது எவ்வளவு சாஃப்டா இருக்குது, இங்க மெல்லிசா இருக்குது. இப்ப நான் போடுறேன்னு இந்த தும்பு தான் வேற வேணும். இதுக்குள்ள போட இந்த மிஷினால வந்து சுத்தமாகி இங்க வருது மிச்சம். இந்த கழிவுகள் இருக்கு அந்த தோட்டங்களுக்கு போடுற அது எல்லாமே தனியே கீழே அந்த பாக்ஸுக்குள்ளேயே அப்படியே வந்துருக்கு. இப்படி இதை கொண்டு வந்து இதை கொண்டு இப்படி என்ன செய்ய போறீங்க? எத்தனை மிஷின் கிடக்குது அந்த மாதிரி கயிறு அடிக்கிறது வடிவ விடணுமே. நல்ல இதை இப்படி இந்த தும்பை இதுல வச்சு போட்டு இதை நாங்க அந்த கயிறு கேட்ட மாதிரி இப்படி சுத்தி சுத்தி கொஞ்சம் விடணும். அப்ப அங்காளங்கள் இருந்தா சுத்துறது கொஞ்சம் கஷ்டம் தான். இது போக 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 இது செய்து கொண்டு போயிடணுமா? வரும். இது கொண்டே இருக்கணுமா இல்ல தானாவே போகுமா? ஒரு ஆட்கள் இப்படி செய்யுது போட்டோம். இனி வரும் பச்சையா? பார்த்து கையிருங்க. அம்மா மாஸ்க் எனக்கு தெரியாது. இப்படி மாஸ்க் கொண்டு அப்படியே பெரிய ஆயிரம் மாடி அது தூக்கிட்டு வா. இது அடுத்த மிஷினுக்கு இனி இதை இனி போட இதை போடதான் கயிறு ஆகுது. இதுலயே கயிறு இதை இப்படி இதுதான் வச்சுதான் கழிவெல்லாம் இல்லாம இந்த கயிறு எல்லாத்தையுமே இப்படி இப்படி விட்டு விட்டுக்கணும். இதுக்குள்ள நிக்க நிக்கத்தான் அங்கால கயிறா வருதுன்னா நாங்க பாவிக்கிற கயிறா வருதுன்னு இதை இங்க விட்டா சரி அங்க பெறாது. இப்படி இப்படி செய்யணும்.
இங்க நாங்க கொடுக்குற இந்த தும்பு அப்படியே இதா இந்த மிஷினுக்குள்ளால வந்து இதுக்குள்ள ஒரு நூல் ஒன்று வேறு தையல் நூல் மேல தையல் நூல் தான் அங்க இருந்து கொடுத்து இதுக்குள்ள வருது. அதுக்கு மேலால இந்த தும்பு ரெண்டும் இப்படி ஒண்டா சேர்ந்து சுத்தி ஒரு கயிறா வந்து இங்க அது இதுலயே வந்து அப்படியே தான் உருண்டையா வந்து அப்படி வந்து ரெண்டு மொண்டாகும். இப்ப நாங்க அதுல வச்சு அதால குடுக்குற இதுதான் இது ரெண்டு கயிறு உண்டாகி இதெல்லாம் உண்டாகுது. உண்டாகிட்டு இப்படியே வந்து இதுல சுத்துது அந்த பந்தல இந்த கயிறு தான் இதான் நாங்க பாவிக்கிற அந்த கயிறை வருது. அப்படியே அந்த பந்தலா அப்படியே சுத்தி அப்படியே உண்டா வருது. அதுல வச்சு நிரம்பினோடனே இதுதான் வாரசும் கயிறு இது கலட்டுறேன் கட்டி போட்டு அதுல கொண்டு போய் தான் கட்டி விடுறேன். அந்த அந்த டிசைன் மாதிரி எப்படி வருமா? எவ்வளவு வேலைப்பாடெல்லாம் இருக்குது இதுக்குள்ளேயே. தனித்தனியா வருது. அது நீ அடுத்த இதுல போடத்தான் அது இன்னொரு டிசைன்ல வருது. எவ்வளவு ஸ்பீடா வருதுன்னு வரேன். கை போச்சுன்னா சரி அவ்வளவுதான். இதே ஒரு டிசைனா தாங்க இருக்குது. ஆமா இந்த இது இருக்குல்ல இந்த கயிறு இருக்குல்ல இந்த கயிறு இதுக்குள்ள போட்டா இந்த மாதிரி இந்த வண்டு இப்படி வாரம். இங்க இதுல இருக்கு நான் சொன்னேன் முதல் மேல வடிவா இருக்குது என்ன கையால செய்தீங்களான்றது. அது இந்த அப்ப இந்த மிஷின்ல போட்டுதான் இது வந்தது. அப்ப இப்படி வேற ஒரு வண்டுல அப்படியே வேற இதுல சுத்தணும். அதுல நான் சுத்தி விடணும். கட்டுற அம்மா கட்டினா கட்டினா அது அதுல சுத்த முடியும். அதுல கட்டி போட்டு இப்படி சுத்துமா தானே இப்படி இவ்வளவு அழகா இருக்கு. ஒரு வண்டியில இதுல காட்டுதான் இதை வச்சு ஒரு ஆள் இது செய்யும், ஒரு ஆள் காட்டி கொடுக்கும், ஒரு ஆள் இதை அடிக்கும். அப்புறம் 3-4 பேர் இருக்கிறோம் தானே. அப்போ ஒரு வேலையை செய்கிறோம். ஒரு நாளையா முழு தும்பும் அடிக்க மாட்டேன். ஒரு நாளைக்கு 50 கிலோ 40 கிலோ கயிறு அடிப்போம். அப்படி அடிச்சு வைக்கிறேன். எவ்வளோ கஷ்டம் தான் பாவம். எனக்கு கொஞ்ச நேரம் நிற்கவே இருக்கு. எவ்வளோ கஷ்டம் இருக்கு. அம்மாக்கு 60 வயது நீங்க 60 வயதுலேயே இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கேன் சிங்கப்பூர். இதுல நான் உங்களை காட்டின இந்த பண்டில் வந்து இந்த மிஷின்ல போட்டு எடுக்கிறதாலதான் இப்படி வருது. ஆனா இங்க இதுல இருக்கிறது இதை பாருங்க. இது கையாலேயே அவியல் இங்க இதுல வச்சு அந்த அம்மா செய்ததை நான் பார்த்தேன். கையாலேயே இதுலதையும் சுத்தி இப்படி செய்யணும். மிஷினை வச்சு அம்மா இதுல ஒன்று இந்த மிஷினை வச்சு இப்படி ஒன்று ஒரு பண்டல் மாதிரி இதுவும் செய்தவா. அது மிஷினை வச்சு இதுல இருக்கிறது பாத்தீங்கன்னா இப்படி ஒரு அளவை வச்சு அம்மா அது கையால இப்படி செய்து காட்டுற வேறுங்க. இப்படி இப்படி எத்தனை தடவை? 15. இப்படி 15 தடவை செய்தாத்தான் ஒரு முடிச்சு இந்த இப்படி ஒரு முடிச்சு வேற அவளாம் 50 இப்படி 50 அப்படி செய்தா ஒரு பண்டல். இது எல்லாத்தையுமே அவைய விற்பனைக்கு செய்யறது. 1000 ரூபாய். ஆமா நான் இதுல வச்சு இதை பாத்துறேன். வரும்போது கண்டேன் இது கலர் எல்லாம் பூசி. இதே தான் நான் கலர் எல்லாம் பூசி கிடந்தது. ஆனா நிறைய இல்ல, இது கொஞ்சம் தான் கிடந்தது. இதை வச்சு நீங்க என்ன செய்யற? நீங்க ஃப்ரேம் இருக்கு, கால் மிதி போடுறாங்க இதை வச்சு கால் மிதி போடுறோம். ஆனா இங்க காலையிலேயே அது மிஷின் இல்ல, வீட்டுல இருந்து போடுறோம். ஆனா இங்கேயும் வேலை செஞ்சு வீட்டையும் போய் வேலை செஞ்சு. ஐயோ நீங்க அங்க என்ன தனியா செய்யறீங்களா? இல்ல தனியா தான் செய்யறது. மகளும் இருக்கிற இது அங்க போய்தான் எல்லாமே செய்யறீங்களா? இல்ல இந்த கயிறை கொஞ்சம் போய் இந்த கயிறை கொண்டு போய் தான் வீட்டுல இங்க இந்த கயிறை எடுத்து கொண்டு போய் வீட்டுல ஒண்ணு இந்த கலர் அவிக்குவோம். கலர்கள் போட்டு மருந்து விட்டு நிறைய வேலைப்பாடுகள் இருக்குதுதான். கால் மிதியா உங்களுக்கு அங்க கிடக்குது. கொண்டு காட்டினா இன்னொரு நாளைக்கு கால் மிதி இதுல செய்யணும். கொண்டு
கொண்டு வைக்கிறோம் நாங்கள் இங்கே இப்படிதான் உங்களை மயக்கன பேர் வெளியே அப்போ மகன் என்ன இல்லத்தில இருந்து மணிக்கு 50 பேர் வந்தாங்க வைத்தியம் அது இங்கே பார்த்து பேட்டைக்கு அவைய சீட் வேலை செய்கிறவிய எங்களை மையாக்கு சீட் வேலை செய்கிறவிய அப்போ இங்கே வந்தவர்கள் பார்த்து தாங்களும் இந்த மாதிரி செய்யணும் உங்கள்கிட்ட மிதியல் அதுகளெல்லாம் வேண்டி கொண்டு போனவிய அப்போ சொன்னவிய இந்த கால் மிதியல் இந்த மாதிரி போட்டு பசங்களை போட்டு காட்டு எல்லாம் நாங்கள் பொங்கலை செய்த மாதிரி இவளுக்கு எல்லாம் போட்டு காட்டு அதான் நம்ம உடனே அவங்க பழக்கம் தானே உடனே செய்து காட்டுறாங்க அப்பா சரியான வைக்கியா கிடக்குது உள்ளக்குள்ள இன்றைக்கு நாங்கள் இந்த உள்ள மிஷின் எல்லாம் பார்த்து நாங்கள் என்ன மாதிரி இந்த தும்பெல்லாம் எடுத்து முதல்ல இருந்து கடைசி வரைக்குமே செய்து காட்டினவா அந்த அம்மாங்களுக்கு கஷ்டமா இருந்ததா எனக்கு அவாக்கு அது பழகி இருக்கும் அதுவும் 60 80 அந்த வயசுல இருக்கிற அம்மா இப்படி அந்த அம்மா மட்டும் இல்லை இன்னும் ரெண்டு அம்மா மாதிரி இங்கே வேலை செய்யணும் அவையிலும் இங்கே தான் வேலை செய்யணும் இப்படி பெண்கள் இருந்தால் நிறைய பெண்கள் எல்லாமே இப்படி நிறைய முயற்சி எல்லாம் செய்து கொண்டிருக்கணும் எங்களுக்கும் பார்க்க சந்தோஷமா இருக்குது இப்படி நிறைய பேர் அவைகளுக்கு ஊக்கம் அளிச்சா தான் அவைய இன்னும் முன்னுக்கு வரையணும்னு நான் நினைக்கிறேன் இப்போ உங்களுக்கே தெரியும் நிறைய பேருக்கு இதை பார்த்தாலே இப்படி எல்லாம் இருக்கு நம்ம எங்கள்ட நிறைய இடத்துல இருப்பினோம் அப்படி இருந்தா நிறைய பேர் உதவி செய்யுங்க இப்படி எல்லாம் விஷயம் எல்லாத்தையுமே இப்படி நாங்கள் நிறைய புது காணொலியில இன்னொரு காணொலியில சந்திக்கலாம் உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தா இந்த இடத்துக்கு போய் அப்படி செய்யணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க நாங்க அங்க போய் உங்களுக்கு காணொலி எடுக்க இயலுமானதை கண்டிப்பா எடுத்து போடுறோம் அதுக்கு முதல்ல எங்களை சும்மா ட்ரிப்பை சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க